ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டுல ஒரு அணில் இருந்தது. அந்த அணிலோட பேரு வந்து ஆதி. அந்த அணிலுக்கு வந்து என்னது ரொம்ப பிடிக்கும்னா, முந்திரி கொட்டைகள் இருக்குல்ல, அத வந்து சேகரிக்கிறதுனா அந்த அணிலுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அத டெய்லி அத ஒண்ணு சேர்த்து வச்சு, அத பார்த்து ரொம்ப பெருமைப்படும். அப்போ ஒரு நாள் மார்னிங் வந்து அந்த ஆதி வந்து அந்த காட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கோல்டன் கலரில் உள்ள ஒரு முந்திரி பார்த்துச்சு. அந்த முந்திரி வந்து ரொம்ப க்ளோ அடிச்சுது. சன்லைட் படும்போது மறுபடியும் அது ரொம்ப ஷைனாக ஆச்சு. அப்போ அதுக்கு கீழே வந்து ஒன்று எழுதியிருந்தது. என்னதுன்னா, இந்த முந்திரியை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அவளுடைய ஒரு ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்துச்சு. அதை பார்த்த உடனே அந்த ஆதி வந்து அந்த தங்க முந்திரியை எடுத்துக்கிட்டு தன்னுடைய கூட்டுக்கு போச்சு, தன்னுடைய வீட்டுக்கு போச்சு. போகும்போது அது என்ன நினச்சிட்டு போச்சுன்னா, நம்ம தான் இருக்கிறதுலே ரிச்சஸ்ட்டு, நம்ம தான் இருக்கிறதுலே பெரிய பணக்காரர் அந்த காட்டிலேயே அப்படின்னு நினச்சிக்கிட்டே போச்சு. அப்போ போகும்போது ஒரு போகிற வழியில் வந்து அதோட ஃப்ரெண்டு ஒரு மவுஸ் பார்த்துச்சு. அந்த மவுஸோட பேர் வந்து எலியோட பேர் வந்து மித்ரன். அந்த எலியை பார்த்துச்சு. அந்த எலி வந்து அழுதுகிட்டே வந்துச்சு. அதுக்கும் அதோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த வின்டர் சீசனுங்கிற மழைக்காலத்தில் சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த எலி வந்து அந்த அணில் வந்து ஒரு ஆந்தையை பார்த்துச்சு. அந்த ஆந்தையோடைய பேர் வந்து ஆனந்த். அதோடைய மழையினால் அதோடைய கூடு வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. அதையும் பார்த்துட்டே வந்துச்சு. ஆதி அதுக்கப்புறம் இதை யோசிச்சு பார்த்துச்சு. இந்த கோல்டு கலரில் இருக்கக்கூடிய அந்த முந்திரியை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்துச்சு. அப்போ யோசிச்சுக்கிட்டே வந்து அடுத்து என்ன செஞ்சுச்சுன்னா, தான் யூஸ் பண்ணி தான் பணக்காரன் ஆகிறத விட தன்னோட நண்பர்களோட அதை பகிர்ந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிச்சான். முடிவு பண்ணி அந்த அந்த மவுஸுக்கு வந்து உணவு கொடுத்துச்சான். எலிக்கு உணவும் அந்த ஆந்தைக்கு வந்து கூடும் கட்டி கொடுத்து, மற்ற விலங்குகள் எல்லாம் அந்த காட்டில் உள்ள எல்லா விலங்குகளுக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துச்சான். அன்னையிலேருந்து அந்த காட்டில் உள்ளவங்க வந்து அந்த அணிலை வந்து ஒரு ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்களாம். தான்கிட்ட இருக்கிறத தானே வச்சுக்கிடாமல் அந்த உண்மையான செல்வம் என்னன்னா தனக்குள்ளதை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும், மற்றவங்க கிட்ட ஹானஸ்டாகவும் கைண்டாகவும் இருந்துக்கிடணும். அதுதான் எப்போவுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதை அந்த